வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, தியாகி தோழி தலைவி கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சுபுனி அவமானத்தில் கூனி குறுகி நிற்க, ரம்யாவோ கண்கள் கோபத்தில் சிவந்து பெரியதாயிருக்க அழுது கொண்டு நின்றாள். பார்க்க சௌமியாவிற்கு வேதனையாக இருந்தது. சுப்புனியை பார்க்க வயிறு குமைந்தது, பரிதாபமாகவும் இருந்தது. சுப்பினி, சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டங்கா, அதனால வந்ததுதான் இந்த சண்டையே. ரம்யாவை ஏறிட்டாள் சௌமியா. ரம்யா, ஒரு குடும்பத்துல பணம் இல்லாம வறுமை இருக்கலாம், ஆனா பொறுமை இல்லாம போராட்டம் இருக்க கூடாதுமா. அது ரொம்பவுமே தப்பு. இன்னைக்கு நீ பண்ணின சமையலை நீ சாப்பிட்டியோன்னோ? உனக்கு பிடிச்சதா? நிஜமா சொல்லு. வாய் திறவாமல் நின்றிருந்தாள் ரம்யா. கஞ்சியானா கூட அதையும் ருசியா செய்யற சாமர்த்தியம் பெண்கள் கிட்டதான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு நீ வேண்டா வெறுப்பா சமையலை வாயில வைக்க முடியாம பண்ணியிருந்த. பசியில குழந்தைகள் அள்ளி அள்ளி தின்னதை பார்த்தியே, அப்ப கூட உன் மனசுக்குள்ள ரத்தம் வடியலையா? இப்பவும் பேசாமல் திமிச கட்டையாய் நின்றாள் ரம்யா. ஏன் வாயை திறக்காம நின்னுட்டு இருக்க? சொல்ல. நான் ஆத்துக்காரரோட குடித்தனம் பண்ணாதவதான். ஆனா மத்த பேரோட வீட்டுல ஒட்டிண்டுதான் இருக்க. என்னை பத்தி நீ கொடுத்த சர்டிபிகேட் பத்தி எனக்கு அக்கறை இல்ல. ஏன்னா என் குடும்ப வாழ்க்கை உதயங்கிறதே இல்லாம அஸ்தமனமாவே இருந்துடுத்து. அதை விடு. ஆனா சுப்பினி என் தம்பி. அவனோட குடும்ப வாழ்க்கை நன்னா இருக்கணுங்கிறதுல எனக்கு கண்டிப்பா அக்கறை இருக்கு. உனக்கு அதுல விருப்பம் இல்லாட்டாலும் நான் தலையிட்டுத்தான் ஆக வேண்டி இருக்கும். இப்ப சொல்லுங்கோ, எதனால உங்க குடும்பம் இப்படி சீரழியறதுன்னு? ரம்யா, சுப்பினி மேல என்ன தப்பிருந்தாலும் சொல்லுமா. கண்டிப்பா கண்டிக்கிற. அவன் என் தம்பின்னு அவன் பண்ற தப்புக்கு உடந்தையா இருக்க மாட்டேன். சொல்லு ரமி, என்னாச்சு? இப்பவும் ரம்யா வாயை திறக்கவே இல்லை. சுப்பினி, உங்க 2 பேருக்குள்ள என்ன தகராறோ எனக்கு தெரியாது. சொல்லணும்னா சொல்லுங்கோ, முடிஞ்சா தீர்த்து வைக்கிறேன். ஆனா என்னதான் கஷ்டம் வந்தாலும் இந்த கீழ்த்தரமான நிலைமைக்கு நீ வந்திருக்கலாமா சுப்பினி? அது தப்புன்னு தோணவே இல்லையா? உனக்கு கவலைகள் நிறைய இருக்கலாம். வீட்டுல நிம்மதி இல்லாம இருக்கலாம். உன்னுடைய சம்பளம் குடும்பத்துக்கு போதாம இருக்கலாம். எந்த காரணமா இருந்தாலும் அதுக்கு நீ எப்படி யோசிச்சிருக்கணும் சொல்லுப்பா. சுப்புனி அழுகையை அடக்கியபடி உட்கார்ந்திருந்தான். சுப்புனி, இன்னும் எந்த வேலையை எப்படி செஞ்சு வருவாயை பெருக்கலாம்னு தானப்பா யோசனை போயிருக்கணும். ஆபீஸ் விட்டவுடன் கடைகள்ல ஏதாவது கணக்கெழுதுற வேலையோ இல்ல டியூஷனோ ஏதாவது தானே தேடின்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ரம்யாவை மட்டும் தப்பு கண்ணோட பார்த்துட்டு உன்னோட கவலையை தீர்த்துக்க குடிக்கிறையே, அது சரியான வழிதானாப்பா? இல்ல குடிக்கிறதுனால உன் கவலை பூராவமா தீர்ந்து போச்சா? மேல் கொண்டு குடும்பத்துக்கு வேண்டிய பணமாவது கிடைச்சதா? சொல்லிடா சுப்புனி. 10 வயசு பொண்ணு சரோஜினி, நீ இப்படி அங்கேயும் இங்கேயுமா கண்ட இடத்துல குடிச்சிட்டு விழுந்து கிடப்பது பத்தி எத்தனை அவமானப்படுறதுன்னு உனக்கு தெரியுமாடா? இந்த இளம் வயசுல அந்த குழந்தையோட மனசை பாதிச்சதுன்னா பிற்காலத்துல கண்டிப்பா ஒரு நல்ல பெண்ணா அவளால வளர முடியாது சுப்புனி. இப்ப உன்னையும் ரம்யாவையும் நீங்க செய்யற தப்பை சொல்லவும் முடியாம தட்டி கேட்கவும் முடியாம சின்னவாளா நாம இருக்கோம்ங்கிற பயத்துல எண்ணத்திலையும் குமஞ்சு போற பொண்ணு பெரியவளா வளர வளர வீம்புக்காரியாகவும் பிடிவாதக்காரியாகவும் உங்களால அடக்க முடியாத அளவுக்கு போய்விடுவா. ஏன்னா அந்த சின்ன வயசுல அழுத்தப்பட்டு கிடந்த ஆற்றாமை இப்போ இலக்கு தெரியாம கண்ணா பின்னான்னு வெடிச்சிடும். அப்ப அதை தாங்க முடியாம 2 பேருமே துடிச்சு போயிடுவேன். சரோஜினி மட்டுமில்ல, உங்களோட 4 குழந்தைகளும் இன்னைக்கு இந்த நிலைமையில தான் இருக்கா. ஒரு சின்னஞ்சிறிய செடியை நல்ல மண்ணில நட்டு உரம் போட்டு தண்ணி விட்டு பூசி பொட்டு அண்டாம எத்தனை பாதுகாப்பு தரோமோ அதை விட அதிகமான பாதுகாப்பு நம்மளோட ரத்தமும் சதையுமான சொந்த குழந்தைகளுக்கு தர வேண்டாமா சுப்புனி? உன்னோட கையால் ஆகாத நிலைக்கு இந்த நீசத்தனமான வழியை
நீ தேர்ந்தெடுக்கலாமாடா? அது தப்புன்னு தோணியும் கூட நீ அந்த சாக்கடையிலேயே விழுந்திருக்கையே. உன் உடம்பு கூசலோ. ரம்யா உங்கிட்ட அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிச்சா ஒண்ணு அவளோட ஆசையை தீர்க்கணும், இல்ல அவளை அடக்கணும். ரெண்டையும் விட்டுட்டு நீ போய் ஒரு புதை குழியில விழுந்திருக்கையே. இதுக்கு ரம்யாவை காரணம் காட்டினா நான் ஒத்துக்க மாட்டேன்டா. உன்னோட கோழைத்தனத்துல வந்த விளைவுதான் இது. உன் குடும்பத்துக்கு தேவையானவைகளுக்காக நீ நியாயமான முறையில எந்த வேலையையும் செய்து சம்பாதிக்கலாம் சுப்புனி, அது கேவலம் இல்லப்பா. ஆனா நீ போற தப்பு வழிக்கே அதை காரணமா எடுத்துண்டே பாரு. அது போல எல்லாருமே செய்தா எப்படிடா உருப்பட முடியும்? எது கேவலம்னு நன்னா தெரிஞ்சுக்கோ சுப்பினி, புரிஞ்சுண்டியா? ரம்யா, ஆசைக்கு அளவு எதுமா சொல்லு. ஒரு தடவை எதுக்காகவாவது நாம ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோ, அது நிறைவேறித்துனா அதோட நம்ம ஆசைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறோமா? இல்லையே. அடுத்து இன்னொரு பொருள் மேல ஆசை ஏற்படுறது. அது தொடர்கதையாக தொடர்ந்துண்டுதான் இருக்கும். அதனால நம்ம படுக்கை நீளத்துக்கு தகுந்தாப்புலதான் காலை நீட்டணும் ரமி. நீங்க 2 பேரும் சின்னவாள் இல்லே. 4 குழந்தைகளுக்கு பெத்த வாங்குற உரிமையில நல்ல வழியை காட்ட வேண்டிய நிலையில இருக்கேள். அப்படி இருக்கிறப்ப குழந்தைகளோட எதிர்காலத்தையும் பத்தி யோசிக்காம, அவ இளம் மனச பத்தியும் நினைக்காம இப்படி எலியும் புனையுமா எப்ப பாரு சண்டை போடுறேளே, அது சரியா ரமி? தேவைங்கிறதே அவசியத்துக்கு ஏற்பட்டது தானே ஒழிய அனாவசியமான உபயோகிப்புக்கு இல்ல. அப்படி செஞ்சா அந்த வார்த்தைக்கு அர்த்தமோ மதிப்போ இல்லம்மா. எல்லாம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிண்ட. என்னோட பேச்சு உனக்கு கசக்கத்தான் செய்யும். ஆனா நன்னா யோசிச்சு பாரு, அப்ப புரியும். வீட்டை கோயிலா நினைச்சுக்கணுமா? எப்பவும் உன் பேரை போல ரம்யமா சுகந்தமான சூழ்நிலையை உருவாக்கணும். உன்னோட வீட்டுல இருக்கிற பிரத்யட்ச தெய்வங்கள் உன்னோட குழந்தைகளும் வீட்டுக்காரரும் நீயுந்தா ரம்மி. ஆமாம்மா, எந்த ஒரு கோவிலும் பிரதான்யமா ஒரு கடவுளோட பேரை வச்சுத்தான் அடையாளமா சொல்லுவா. அந்த பிரகாரத்துக்குள்ள எத்தனையோ சில்லறை தெய்வங்களோட சின்ன கோவில்களுமா உள்ளடங்கி இருந்தாலும் பிரதான்யமான கடவுள் பேரால தானே கோவில் அழைக்கப்படுறது இல்லையா ரமி? அதே போல நீயும் சுப்பனியும்தான் இந்த குடும்பங்கிற கோவிலுக்கு பிரதான்யம். அர்த்தநாரியா நீ அவனோட கூட இருந்து சேர்ந்து குடும்பத்தை அழகா நடத்தணுமா. அவன் தப்பு வழியில போனான்னா ஏன் போனா எதுக்கு போனாங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சு சரியான பாதையில திருப்புற வண்டிக்காரனாகவும் நீ இருக்கணும் ரமி. எல்லாருமே பல்லக்குல உட்கார முடியாது. அதனால தூக்கறவா கேவலமானவன்னு சொல்றதும் தப்பு. தூக்கறதுக்கு ஆள் இல்லேன்னு வச்சுக்கோ, பல்லாக்குள்ள உட்கார்ந்துதான் என்ன பிரயோஜனம் சொல்லு? அதனால எதையுமே யாரையுமே மதிப்பு குறைவா நினைக்காம நமக்கு உள்ளதை கொண்டு திருப்தியா வாழணுமே தவிர அனாவசியமான இல்லாததுக்கு ஆசைப்பட்டு இருக்கிற சந்தோஷம் சுகத்தை தொலைச்சிட்டு நிற்பானேன்? சுப்புனி, இன்னிலிருந்து நீ ஒழுங்கா இருக்கணும். ரம்யாவோட ஆசையை தீர்க்க காசு இல்லாதவனுக்கு குடிக்க மட்டும் எங்கிருந்துடா காசு வந்தது? இப்படி இருக்கிற உனக்கு குழந்தைகள் எதுக்கு? நான் இன்னைக்கே அவ ஸ்கூலுக்கு போய் டிசி வாங்கிண்டு கிராமத்துக்கு கூட்டிண்டு போறேன். அதுகளாவது வயிறார சாப்பிட்டு அவமானம் இல்லாம வளரட்டும். அக்கா, சௌமிக்கா, வெடித்து வந்த அழுகையோடு அவள் கைகளை பிடித்து கொண்டான் சுப்புனி. அசையாமல் நின்றாள் சௌமியா. அக்கா, கண்டிப்பா இன்னிலிருந்து குடிக்க மாட்டேன்க்கா. நீ அப்பா சித்தப்பா கிட்ட சொல்லாதக்கா. கண்டிப்பா குழந்தைகளை நன்னா கவனிச்சுக்கிறேன். அதுகளுக்கு அவமானம் வராப்புல சத்தியமா இனிமே நடந்துக்க மாட்டேன். ஆனா ரம்யாவையும் சரியா நடந்துக்க சொல்லுக்கா. சுப்பினி, இத்தனை நேரம் நிறைய பேசியாச்சு. இனிமே எதுவுமே பேசுறதுக்கு இல்ல. உங்க 2 பேரையும் நீங்களே தான் திருத்திக்கணும். அதுக்கான வயசும் மனசும் உங்களுக்கு இருக்கு. நீங்க 2 பேருமே தப்பு செஞ்சவாளா இருக்கிறப்ப நீ அவளுக்கு புத்தி சொல்லுன்னு சொல்றதும் அவ உனக்கு புத்தி சொல்லுன்னு சொல்றதும் கொஞ்சம் கூட சரியில்லை. இனிமேயாவது உங்களோட தான் என்கிற அகம்பாவத்தை விட்டு சரியா நடந்துக்கோங்கோ. நான் குழந்தைகளை அழைச்சுண்டு போக. அக்கா, வேண்டாங்க்கா. குழந்தைகளை இனிமே நன்னா கவனிச்சுக்கிறேன். இப்ப கூட்டிட்டு போனா ஏன்னு கேள்வி அப்பா கிட்ட இருந்து வரும். வீணா மன கஷ்டம் ஏற்படும். நான் இனிமே குடிக்க மாட்டேங்க்கா. என்ன நம்புக்கா.
குழந்தைகளையும் என்னால முடிஞ்ச அளவு நன்னா பாத்துக்கிறேன்க்கா, நம்புக்கா. சுப்புனி தப்பு செய்த சிறுவன் போல அவள் முன் தோன்றினானே ஒழிய வளர்ந்த 4 குழந்தைகளுக்கு தகப்பனாக தோன்றவே இல்லை சௌமியாவிற்கு. ரம்யா இப்போதும் வாயே திறக்காமல் நின்றிருந்தாள். சுப்புனியின் சங்கடங்கள் இத்தனை சீக்கிரம் தீரப்போவதில்லை என்று நன்கு உணர்ந்து கொண்டாள் சௌமியா. என்ன செய்வது? சில பேரின் வாழ்க்கை லகுவாக இல்லாமல் போராட்டமாகவே போய்விடுகிறது. சாதுவான சுப்பனிக்கு இப்படி ஒரு மனைவி வாய்த்தது அவனுடைய துரதிர்ஷ்டந்தான். நெஞ்சினுள் ஒரு காயம் ஏற்பட்டு வலியையும் உண்டாக்கியது சௌமியாவிற்கு. அன்று, சௌமியா, கொஞ்சம் இந்த கீரையை ஆஞ்சு குடுடி, என்னால மாளல, வாமா. காதில் எந்த பேச்சும் விழவில்லை. தாங்கள் அனைவரும் ஒரு கயவனால் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்ற எண்ணமே அத்தனையிலும் திமிர்ந்து நின்றது. இவனால், இந்த கயவாளியால் துடிப்புள்ள இளைஞனாக செயல்பட்ட சீனியும் ஆசையுடன் இந்த இளம் வயதிலேயே நாட்டுப்பற்றோடு பங்கேற்க வந்த கூட பிறந்த சகோதரி போன்ற கஜாவும் தனுசவும் என்னமாய் அடிபட்டு துடித்து துடித்து செத்து போனார்கள். எந்த ஒரு இடத்துக்கும் தான் வராமல் சிப்பாய்களை அனுப்பி. ச்சே, என்ன நீசத்தனம்! இசக்கி முத்துவுக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற தேசிய உணர்வு கூடவா இவனுக்கு இல்ல? ஆமாம், இனிமே இவன்தான், அப்படித்தான் சொல்வேன். இவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? வரட்டும். சௌமி, என்னடி நான் பாட்டுக்கு பேசிண்டே இருக்க, நீயானா எங்கேயோ பார்த்துட்டே இருக்க? ஏண்டி சௌமி, பாரேன். மென்மேலும் நடந்த வன்முறை சம்பவங்கள் மகளையும் பாதித்து விட்டதோ என்ற பயத்தில் அவளை பிடித்து உலுக்கினாள் ராஜி. ஆ, என்ன சொன்னம்மா? உணர்ச்சியற்ற குரலில் சுரத்தே இல்லாமல் வெளிரிய பார்வையுடன் சௌமியா கேட்கவும் பயத்தில் என்ன செய்வதென தெரியாமல் ராஜி சௌமியாவை கட்டி கொண்டு கதறினாள். சௌமி, உனக்கு என்னடி ஆச்சு? ஏன் இப்படி முழிச்சு முழிச்சு பாக்குற? அம்மா, சீக்கிரம் வாங்களேன், சௌமியாவை வந்து பாருங்களேன் அம்மா. ராஜையின் கூக்குரலை கேட்டு உள்ளே இருந்து ஓடி வந்த லட்சுமி சௌமியாவை பார்த்தாள். சௌமி, இதோ பாரு, மனசுல ஒன்னும் வச்சுக்காத. வெங்கண்ணாச்சாருக்கு ஒன்னும் ஆகாதடி கண்ணம்மா. நமக்கு வேண்டியவா ஒவ்வொருத்தருக்கா இப்படி அடிபடுறது உனக்கு தாங்கல சௌமி. தைரியப்படுத்திக்கோமா, அலைய விடாத. இந்த மாதிரி தளர்ந்து போனீனாக்கா மேற்கொண்டு ஒன்னும் செய்ய தெம்பி இருக்காது கண்ணா. லட்சுமி வெங்கண்ணாச்சாருக்கு அடிபட்டதுதான் சௌமியாவிற்கு அதிர்ச்சியாயிருக்கிறது என்ற எண்ணத்தில் பேசிக்கொண்டே போனாள். ஆனால் சௌமியாவுக்கு எவ்வளவு பெரிய மன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பது யாருக்கு தெரியும்? எதையும் பேசாமல் மறுபடியும் பாட்டியின் மடியில் சுருண்டு கொண்டாள் சௌமியா. கண்களில் இருந்து ஒரு சொட்டு நீர் கூட வரவில்லை. திறந்த கண்கள் மூடவும் இல்லை. மனமோ எருமை கலக்கிய குட்டையாய் சகதியாய் இருந்தது. நல்ல வேளை, பிராமணனுக்கு ஆயுசு கெட்டி. டாக்டர் வந்து அடிப்பட்ட இடத்தில் மருந்து போட்டு இன்ஜெக்ஷனும் போட்டிருக்கார். மண்டையில பட்ட அடி நல்ல வேளை ஆழமா படல. இல்லைனா அந்த இடத்திலேயே ஆச்சார் தலையை காய்ச்சிருப்பார். நல்ல மனுஷன், பாவம். யாரும் இல்லாம அவர் பாட்டுக்கு இருந்தார். நமக்கு உதவ போய் அவருக்கும் இப்ப கஷ்டம் வந்துடுத்து. உள்ளே நுழைந்து ஈசு சேரில் அமர்ந்தபடியே யாரும் கேட்காமல் கூறிக்கொண்டே போனார் நாராயணன். வெங்கட் எங்க? உன் பின்னாடி தானே வந்தா, அவன் எங்க போனா? லட்சுமி கவலையுடன் கேட்கவும் ராஜையும் உள்ளே இருந்து வந்தாள். ஆச்சாரோட இருக்கான். அவருக்கு கொஞ்சம் தெம்பு ஏற்பட்ட உடனே ஒரு ரிக்ஷா வச்சுண்டு ஆத்துல விட்டுடுறேன் நான். ராத்திரி அவருக்கு துணையாவும் அங்கேயே படுத்துக்கிறேன் இருக்கான். ஆமா ராஜி, சித்த ஜலம் கொண்டு வாமா. அப்பாடா. அங்க வஸ்திரத்தால் முகத்திற்கு நேராய் விசிறியபடியே கூறினார். ராஜை கொண்டு வந்த தண்ணீரை குடித்த பின் மனைவியின் பக்கம் திரும்பினார். சௌமியா லட்சுமியின் மடியில் படுத்திருப்பது பார்த்து திகைத்தார். லட்சுமி, என்ன உடம்பு சௌமிக்கு? ஏன் படுத்துட்டு இருக்கா? வெங்கண்ணாச்சாருக்கு அடிபட்டது கேட்டதுல இருந்து இந்த மாதிரி ஆயிட்டா. அடுத்தடுத்து இப்படி ஆனது அவளுக்கு தாங்கல. எனக்கும் ராஜிக்கும் ஒன்னும் புரியல. நீங்க வரட்டும்னு காத்திருந்த.
சடார் என்று லக்ஷ்மியின் மடியில் இருந்து எழுந்து உட்கார்ந்த சௌமியாவும் பேசினாள். ஆமாம் தாத்தா, நானும் நீங்க வரணும்னு தான் காத்துட்டு இருக்கேன். என்னடி இது, இத்தனை நேரம் மொட்டு போல படுத்துட்டு இருந்த, இப்ப என்னமோ சடார்னு எழுந்து உட்கார்ந்துனுட்ட. என்னையும் ராஜியையும் வேணும்னே பயமுறுத்தினியா? இல்ல பாட்டி, இனிமேதான் பயமுறுத்தவே போறேன். மறுபடியும் விழித்தார்கள் மூவரும். இது என்ன, இந்த பெண் இப்படி முன்னும் பின்னுமாய் பேசுறதே? தாத்தா, இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டேன் தாத்தா நம்ம திட்டங்களை. சூட்டோடு சூடா பிரிட்டிஷாரோட ஏஜென்ட்டுகளா இருக்கிற சிப்பாய்கள் கிட்ட சொன்ன கையவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் தாத்தா. என்னது? ஏண்டி இத்தனை நேரம் சொல்லாம வாயை மூடின்னு இருந்துட்டு தாத்தா வந்த உடனே சொல்லுறேங்கிறையே? சொல்லு சட்டுன்னு, பரபரத்தாள் லட்சுமி. உள்ளே நுழைந்த ராமநாதனும் விஷயத்தை அறிந்து ஆர்வமுடன் நின்றார். நான் சொன்னா நீங்க கட்டாயமா நம்ப மாட்டேன்னு தான் தாத்தா வர வரை பொறுமையா இருந்தேன். அதை விட என்னை நானே அடக்கிக்க பிரம்ம பிரயத்தனப்பட்டேங்கிறது தான் நிஜம் பாட்டி. சரி சொல்லேண்டி சீக்கிரம், இன்னும் சஸ்பென்ஸை உடைக்காம எங்களை தவிக்க வைக்கிறையேடி சௌமி. ராமநாதன் கூறவும் சௌமியா அவரை ஏறிட்டாள். அப்பா, அது யாருன்னு தெரிஞ்சதுன்னா உங்களால, ஆமா உங்க அத்தனை பேராலையும் தாங்க முடியாதுப்பா. இன்னும் அறிவதில் ஆர்வமாய் பரபரப்பானார்கள். சொல்லேண்டிமா சீக்கிரம், யாருடி? ஒவ்வொருவரும் பதற கொஞ்சம் கூட பதறாமல் அட்சர சுத்தமாய் நிறுத்தி நிதானமாய் அழுத்தந்திருத்தமாய் சொன்னாள், மிஸ்டர் மூர்த்தி. என்னடி இது? ஏய், என்ன இப்படி இடியா இறக்கறடி? சரியா தெரியுமாடி சௌமியா? அவரவர் மனதின் அதிர்ச்சிக்கேற்ப கோவ அமைதியாக மறுபடியும் தீர்க்கமாக கூறினாள். ஆமாந்தாத்தா, மூர்த்திதா இதுக்கெல்லாம் காரணம். ஈஸ்வரா, சௌமி உனக்கு யாருமா சொன்னா? அவ பொய் கூட சொல்லி இருக்கலாமோன்னோ? சடாரென்று எழுந்த சௌமியா கூடத்தில் மூலையில் நின்றிருந்த கணபதியை இழுத்து வந்து தாத்தாவின் எதிரில் நிறுத்தினாள். இவ பொய் சொல்வானா தாத்தா? அதுவும் இப்படிப்பட்டதை? என்னது, இவனா கண்டுபிடிச்சு சொன்னார்? கணா, நீ எங்க என்னத்தை பார்த்த சொல்லுப்பா. சௌமியாவையும் தாத்தாவையும் மாறி மாறி பார்த்தான் கணா. கணா, நீ எங்க என்ன பார்த்தியோ, என்னத்த கேட்டியோ அது அப்படியே சொல்லு, பயப்படாத கண்ணி என்று சௌமியா கூறியதும் மளமளவென்று தான் கில்லி எடுக்க போன போது நடந்தவைகளை அப்படியே கூறினான் கணபதி. கூடவே சுப்புனியும் கண்களை உருட்டியபடியே நின்றான். நாராயணனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. வரட்டும் அந்த ராஸ்கல், கம்பத்துல கட்டி தோலை உரிச்சிடுற படுவா பயல். என்ன கேனத்தனமால வேலை செஞ்சிருக்கா, என்னமோ நம்ம எல்லாரையும் ஏமாத்தி இருக்கா. அவனை பெத்தவாளுக்கு கூட தெரியாம செஞ்சிருக்கான் போல இருக்கே. ச்சே, நினைச்சு பார்க்கவே அருவருப்பா இருக்கே. இப்படி கூட ஒரு தூரத்தன் இருப்பானோ? அவமானமா இருக்கே. ச்சே. அப்பா, நீங்க பேசாம இருங்கோ, அவன் வரட்டும். அந்த பைய காலை உடைச்சிட்டு தான் மறு வேலை. கையை காலை உடைச்சு ஒரு மூலையில அவனை போட்டாத்தான் அவனுக்கு புத்தி வரும். இவனால அநியாயமா அடிபட்டு சுடப்பட்டு செத்தவர் எத்தனை பேரு. ஆத்திரத்தில் உடம்பின் சதை குலுங்க கோபத்தில் வெடித்தார் ராமநாதன். சித்த பேசாம இருக்கேளா? என்ன இருந்தாலும் அவன் நம்ம மாப்பிள்ளை இல்லையா? அடிச்சென்ன தெரியும் சேதி. வாயை மூடிண்டு உள்ள போ. காட்டி கொடுக்கிற களவாணி பையன் எந்த கம்மநாட்டியா இருந்தா என்ன? அவன் மாப்பிள்ளையா இருக்கட்டும், இல்ல பிள்ளையா தான் இருக்கட்டுமே, அந்த இடத்திலேயே வெட்டி போலி போட வேண்டாமா? வந்துட்டா பெருசா பேச. ராமநாதா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியாப்பா? இது உனக்கு மட்டும் இல்லடா, எல்லாருக்கும் பேர் அதிர்ச்சிதான்ப்பா. ஆனா கண்டபடி பேசாத. நானே முதல்ல வெகுண்டு போயிட்டேன். தப்புடா ராமநாதா. பாபுஜியோட சீடர்களா இருக்கிற நாம இப்படி உணர்ச்சி வசக்கூடாதுப்பா. அகிம்சைதானே அவரோட கொள்கை. இப்போ அதை மீறலாமா ராமநாதா? அப்பா, என்னால அவன் முடிக்கும் முன் சௌமியா பேச ஆரம்பித்தாள். தாத்தா, இந்த விஷயத்துல யாரும் தலையிட வேண்டாம் தாத்தா. இதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். இது என்னோட சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால நானே சரி பண்ணிக்கிறேன்.
நீங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம். ஒருவேளை அந்த ஆள் வந்தான்னா கண்டிப்பா நீங்க யாரும் ஒண்ணும் தெரிஞ்சாப்ல காட்டிக்க கூடாது. எப்பவும் போலவே இருங்கோ. என்கிட்ட வரட்டும், நான் பேசிக்கிறேன். உனக்கு என்னடி தெரியும் பேச? அப்படி என்ன வயசாயிடுத்து உனக்கு? பெரியவான ஆங்க இருக்கிறப்ப நீ ஏன் நெய்யில விழுந்த அப்பமா குதிக்கிற? தாத்தா பெரியவர் இருக்கார், அவர் பேசட்டும். நாம யாருமே ஒன்னும் பேச வேண்டாம். ராமநாதா, இப்ப நெய்யில விழுந்த அப்பம் யாருன்னு எனக்கு புரியல. நீ சித்த பேசாம இரு. சௌமி, இங்க வாமா. உன்னால நன்னா சமாளிக்க முடியும்னா நீயே பேசு. அதுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல. நீ சொன்னியே இது என்னோட சம்பந்தப்பட்டது, நானே பாத்துக்கிறேன்னு. அது ரொம்ப சரியான வார்த்தைம்மா. எப்ப நீ நாங்கள்லாம் வர்ற வரை காத்துண்டிருந்து அப்புறமா சொன்னியோ அப்பவே உங்ககிட்ட ஒரு தீர்மானம் உருவாயிடுத்துன்னு நான் தெரிஞ்சுண்டேன். நாங்க யாரும் பேச மாட்டோம், அது உறுதிமா. சரி சரி, அவா வேலையை பாருங்கோ, போங்கோ. துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு ஈசி சாரையிலிருந்து எழுந்து போனார் நாராயணன். அப்போதுதான் உள்ளே வந்த வெங்கட்டு வீட்டின் பொருத்தமில்லாத அமைதியையும் அண்ணாவின் கடுகடுவென்ற முகத்தையும் பார்த்தபடி ஒன்றும் புரியாமல் நின்றவளை மீனா சைகையில் இங்கே வா என்பது போல அழைத்துவிட்டு படிக்கும் அறைக்குள் கூட்டி சென்றாள். கண்களும் மூக்கும் உருட்டி விரிய அவள் சன்னமான குரலில் நடந்தவைகளை கூறியதும் திரைந்த வாயை மூட மறந்து திகைத்துத்தான் போனான் வெங்கிட்டு. இன்று வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் சுதந்திராவையும் பாலனையும் பார்த்து சந்தோஷத்துடன் கூச்சலிட்டார்கள். நிறைய பழங்களும் கேக்குகளும் பிஸ்கட் பாக்கெட்டுகளுமாய் அவர்கள் கொண்டு வந்ததை வாங்கி கொண்டதும் சௌமியாவிடம் கொண்டு வந்து தந்தார்கள். வந்தவர்களை சௌமியாவும் சுப்புனியுமாய் வரவேற்றார்கள். சுப்புனியின் முகத்தில் வெட்கம் கலந்த அவமானம் அப்பட்டமாயிருந்தது. ஆனால் பாலன் சகஜமாக பேசி அவனை சகஜ நிலைக்கு கொண்டு வந்தான். இரவு அங்கேயே சாப்பிட சொல்லி சுதந்திராவையும் பாலனையும் வற்புறுத்தினான். சௌமியாவும் ரம்யாவுடன் சமைக்க உள்ளே சென்றாள். சுதந்திரா குழந்தைகளுடன் வாசலில் இருந்த சிமெண்ட் திட்டில் உட்கார்ந்து கதை பேசிக் கொண்டிருந்தாள். ரம்யா இப்போதும் எவருடனும் பேசாமல் காய்கறிகளை நறுக்குவதும் அலம்புவதுமாயிருக்க சௌமியாவே சமையலை செய்து முடித்தாள். ரம்யாவிடம் பேச்சும் கொடுக்கவில்லை. சாப்பிட்டானதும் அவர்களுடனேயே சௌமியாவும் புறப்படுவதாக சொன்னதும் சுப்புனி கலங்கினான். குழந்தைகள் முகம் சுண்டி போயின. அத்தை, இன்னும் 2 நாளாவது நீங்க இருந்தா சந்தோஷமா இருக்கும் அத்தை, பிளீஸ். லேசான கலங்கிய கண்கள், இதோ கொட்டிடுவேன் என்ற பயமுறுத்தலுடன் சரோஜினி கெஞ்சும் குரலில் சௌமியாவின் கைகளை பிடித்து கொண்டு கெஞ்சிய போது தன்னால் அடக்க முடியாமல் அழுது விடுவோமோ என்று பயந்தே போனாள் சௌமியா. சரோஜினியின் பின்னால் மற்ற குழந்தைகளும் சோகமாய் நிற்க மனதுள் நொறுங்கித்தான் போனாள் சௌமியா. உடனே ஒரு தீர்மானத்துக்கு வந்தவளாய் பாலனிடம் திரும்பினாள். பாலு, நான் இன்னும் இங்க ஒரு 4 நாளாவது இருந்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். குழந்தைகளும் ரொம்ப ஆசைப்படுறாப்பா. எனக்கும் அவளோட இருக்கணும் போல இருக்கு. உங்களுக்கு லீவுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே? இல்லேனா நீங்க ஊருக்கு போறதானா போலாமே பாலா. நாங்க கணா வீட்டுக்கும் இப்படியே போயிட்டு ஊருக்கு போறோம். நீங்க தனியா போவேளோன்னோ? சிரித்தாள் சௌமியா. தனியா தானே வந்தேன், தனியாவே போவேன். நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கோ. எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டு புறப்பட்டார்கள் சுதந்திராவும் பாலனும். 4 நாட்களில் குழந்தைகளும் சும்புனியும் சௌமியாவுடன் சந்தோஷமாய் சிரித்தார்கள், பேசினார்கள், சாப்பிட்டார்கள், தூங்கினார்கள். தன்னால் இயன்ற அளவு அந்த வீட்டிலிருந்த குப்பை கூளங்களை அகற்றி கிழிந்ததை தைத்து வீட்டை துப்புரவாக்கி ஒரு வழியாய் கண்ணுக்கு நிறைவாய் ஆக்கினாள் சௌமியா. இந்த எதிலும் ஒட்டாமல் தனியே பிரிந்து தன் எண்ணங்களிலேயே மூழ்கினாள் ரம்யா. நல்ல வேளை, எதற்கும் சண்டை போடாமல் இருந்ததில் குழந்தைகளும் சுப்புனியும் நிம்மதியாக களையுடன் காணப்பட்டார்கள். குழந்தைகளுக்கு சாதம் கையில் பிசைந்து போட்டாள் சௌமியா. போட்டி போட்டுக்கொண்டு கை நீட்டி குதூகலத்துடன் ஒரு விளையாட்டை போல் ரசித்து சாப்பிட்டார்கள். கடைசி பாத்திரத்தில் ஒட்டி கொண்டிருந்ததை வடித்து எடுத்து, அடி கொச்சு, ஆ ஆ, யாருக்கு வேணும்?
சௌமியா கேட்க, எனக்கு எனக்கு என்று கூக்குரலிட்டு ஆர்ப்பரிக்க, அப்போதுதான் உள்ளே நுழைந்த சுப்புனி தானும் ஆசையுடன் உட்கார்ந்து கை நீட்டவும் அவனுக்கும் கொடுத்தாள் சௌமியா. இருவர் கண்களிலும் நீர் துளிர்த்தது. அப்படியே சிரித்தார்கள் இருவரும். அழுகையும் சிரிப்புமாய் அவர்களுள் பழைய நினைவுகளை கிளற பாசத்தில் இறங்கி போனார்கள். அத்த, கையை அலம்பிக்கலையா? எச்சலிடணுமே சரோஜினி கூறவும் கலைந்த எண்ணங்களுடன் எழுந்தாள் சௌமியா. சுப்புனியும் அவளும் மொட்டை மாடிக்கு சென்றார்கள். பல அறிவுரைகள் கூறினாள் சௌமியா. சுப்புனி, கடைசியா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. குழந்தைகளை நல்ல பொறுப்போடு வளர்க்கிறது உன் பொறுப்புப்பா. ரம்யா எப்படி வேணும்னாலும் நடந்துக்கிட்டும், பொறுத்துப்போ. நீயும் கூட சண்டை போட்டேனா இடையில குழந்தைகள் தான் அவஸ்தைப்படுறது. எதிர்ப்பு இல்லாத எதுவும் அதிகம் முன்னுக்கு வராது. அதனால தானா அடங்கித்தான் ஆகணும். அவ சமைக்கலையா, கவலைப்படாத. நீயே குழந்தைகளுக்கு தாயுமானவரா மாறு. சமைச்சு போடு. நம்ம வீட்டுல என்ன வேலை செய்தாலும் கேவலம் இல்ல. மறுபடி அந்த நாகன் கிட்ட மட்டும் போகாதேப்பா. அக்காவின் மடியில் சுப்புனி படுக்க அவன் தலையை அலைந்தபடியே கூறிய சௌமியாவின் கண்களில் திரண்ட நீர் உருண்டு சுப்புனியின் முகத்தில் விழுந்து தெரித்தது. சுப்புனியின் கண்ணீர் அவள் புடவையை நனைத்து உடலில் பட சிலிர்த்தாள் சௌமியா. சுப்புனி, ஆம்பளை அழலாமோடா. எழுந்திருந்து கண்ணை தொடச்சுக்கோ. மனசுல கலக்கம் வந்தா தாத்தாவை நினைச்சுக்கோ. வீட்ல ரம்யா கத்தினாளா? இந்த மொட்டை மாடிக்கு குழந்தைகளை கூட்டிண்டு வந்துடு. அப்படியும் அடங்கலையா? வெளியே போய் கோவில்ல உட்காரு. மனசு தானா அமைதி அடையும். இனிமே அந்த குடி பக்கம் மட்டும் போகாதே. என்ன கஷ்டமானாலும் சரி, புரிஞ்சுண்டியா? அக்கா, இன்னும் கொஞ்ச நாள் இரே. நீ இருந்தா எனக்கு ரொம்ப தெம்பா இருக்குக்கா. உன் மடியில குழந்தையா இருக்கணும்னு ஆசையா இருக்குக்கா. ஏன் பெரியவனா வளர்ந்து கல்யாணம் பண்ணிண்டு குழந்தைகள் பெத்தேன்னு இருக்குக்கா. பழையபடி கிராமத்துல நான் சின்ன சுப்புனியா வளைய வரணும்னு ஆசையா இருக்குக்கா. எனக்கு எதுவுமே பிடிக்கல. இப்பவே அலுத்து போச்சுக்கா. மறுபடியும் அவன் கண்கள் பிரவகித்தன. சுப்புனி, நீ குழந்தையா மாறி கிராமத்துல இருக்கணுங்கிறது இனிமே நடக்காத காரியம்னு தெரியும். ஆனா நீ குழந்தையா இருக்கிறப்ப எப்படி எந்த ஒரு கவலையும் இல்லாம படிப்பை மட்டும் கவனிச்சுண்டு எல்லாரோட அன்பையும் அனுபவிச்சுண்டு சிட்டுக்குருவி போல இருந்தேங்கிறதே நினைச்சுக்கோ. அதே மாதிரி அதே வயசில் உள்ள உன் குழந்தைகள் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அத பத்தி இனிமே நீ யோசிக்கணுமே தவிர பசிச்சவன் பழங்கணக்கு பார்த்தான்னு பழையதை நினைத்து அசை போட்டுன் இருக்காதே. வாப்பா, கீழே போகலாம். குழந்தைகள் தூங்கித்தோ என்னவோ. வா வா. இருவருமாய் கீழே இறங்கி வந்தார்கள். குழந்தைகள் தரையிலேயே தூங்கிக் கொண்டிருக்க ரம்யா உள்ளே மெத்தையில் நிர்விசாரமாய் தூங்கிக் கொண்டிருந்தாள். இனிமேல் சுப்புனியின் குடும்பத்தின் கண்காணிப்பை அவ்வப்போது வந்து தீர்க்க வேண்டும். முடியாது போனால் ரம்யாவின் பெற்றோர்களிடம் கூற வேண்டும் என்பதையும் மனதில் நிச்சயமாக்கிக் கொண்டாள். குழந்தைகளை சௌமியாவும் சுப்புனியுமாக படுக்கையை போட்டு அதில் எடுத்து படுக்க வைத்தனர். நீண்ட நேரம் தூக்கமே வரவில்லை சௌமியாவிற்கு. காலை விடிந்தது. குழந்தைகளின் சத்தமும் இல்லாமல் சட்டென்று விழிப்புற்று பார்த்தவள் திகைத்தே போனாள். அவள் படுக்கையில் அவள் முகத்தின் அருகில் சரோஜினி, சுபாஷ், கஸ்தூரி, கமலா 4 பேரும் உட்கார்ந்திருந்தனர். சட்டென்று எழுந்தாள். பல்லு தேய்ச்சு காப்பி குடிச்சாச்சா? ஏன் இப்படி இருக்கேள்? ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு தயக்கமாய் சரோஜினி கூறினாள். இல்லத்த, ரொம்ப நேரமா நீங்க எழுந்திருக்கலையா? உங்களுக்கு உடம்பு சரியில்லையோ என்னமோன்னுதான் பயந்து போய் உங்களையே பார்த்துண்டு உட்கார்ந்திருந்தோம் அத்த. குபீர் என்ற ஒரு பிரவாகம் அவளுள் எழுந்து அடங்கியது. அப்படியே 4 பேரையும் அணைத்து கொண்டாள். கண்கள் கசிந்துருகியது. மார்புக்கூடு ஏறி ஏறி இறங்கியது. தன்னையே அடக்கிக் கொள்ள ரொம்பவுமே கஷ்டப்பட்டாள் சௌமியா. மாலை சுப்புனி வந்ததும் அவனிடம், ரம்யாவிடம், குழந்தைகளிடம் விடை பெற்று கொண்டாள். அத்தை, அடிக்கடி வாங்கத்த. நீங்க இங்க இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குத்த. அடுத்த வாரம் வரேளா? ஏங்கும் குரலில் சுபாஷ் கேட்கவும் மற்ற குழந்தைகளும் ஆவலுடன் அவளையே பார்க்க பரிதாபம் அவளை அலைக்கழிக்க கண்களை ஒரு வினாடி மூடி தன்னை அடக்கிக் கொண்டாள்.
கண்டிப்பா இனிமே அடிக்கடி வருவேன். அம்மாவையும் அப்பாவையும் படுத்தாம சமத்தா படிக்கணும். இப்ப நவராத்திரிக்கு லீவு விடுவாளோன்னோ, அப்ப ஜம்முன்னு கிராமத்துக்கு வாங்கோ. இனிமே ஒவ்வொரு லீவுக்கும் வந்துடுங்கோ. என்ன சமத்தா படிக்கிறேளா? படுத்தாம இருக்கேளா? ஆ, சமத்தா இருக்கோம். நீங்க கவலைப்படாம போங்கோத்தை. கஸ்தூரி கூறவும் எல்லோரும் சிரித்தனர். ரம்யாவிடம் கூறிக்கொண்டு ஒரு ஆட்டோவில் கணபதியின் வீட்டுக்கு வந்தாள் சௌமியா. ஆட்டோவிற்கு காசு கொடுத்துவிட்டு நிமிரும் போதே அவளுடைய சாமான்களில் இருந்து பையை ஒரு கை எடுத்தது. திரும்பி பார்த்தாள். கணபதியின் மனைவி சித்ராதான் புன்னகையுடன் பையை தூக்கி கொண்டு முகம் மலர, வாங்கோக்கா என்றாள். குழந்தைகளும் கணாவும் சௌக்கியமா சித்ரா? எல்லாரும் சௌக்கியந்தாங்க்கா. என்ன திடுதுப்புன்னு லெட்டர் கூட போடாம? உங்க கடைசி தம்பி வீட்லயும் சௌக்கியமானோ? சௌமியாவிற்கு உடனே புரிந்தது. சுப்பிரமணியின் வீட்டு விவகாரம் இவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது என்று. ஆனாலும் ஒன்றும் சொல்லாமல் சௌக்கியந்தான் என்று மட்டும் கூறினாள். சுதந்திராவை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. புறப்பட்டு வந்தேன். அப்புறமா சுப்புனி வீட்டுக்கும் உங்க வீட்டுக்குமா வந்துட்டு போகலாமேன்னு தோணித்து. மீனாவோட பொண்ணு லட்சுமிக்கும் கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. ரொம்ப சந்தோஷம் அக்கா. எப்ப கல்யாணம் வச்சுருக்கா? இவரை குழந்தைகளை பார்த்துக்க சொல்லிட்டு நான் வேணும்னா 10-15 நாள் முன்னாடியே வரேனே. வீட்டு காரியம் நான் பார்த்துண்டா மத்த காரியம் அம்மாவும் சித்தியுமா பார்த்துப்பாளோன்னோ. சித்ராவின் வார்த்தைகள் காதுக்கு குளிர்ச்சியாய் மனதிற்கு இதமாயிருந்தது. சித்ராவை பிடித்து கொண்டு மென்மையாக சிரித்தாள் சௌமியா. கணபதியும் குழந்தைகள் சூர்யாவும் தீபாவும் உள்ளே வந்தார்கள். வரும்போதே அத்தை என்று ஆனந்த கூச்சலுடன் தான் நுழைந்தார்கள். நால்வருமாய் பேசியபடியே சாப்பிட்டு முடிக்க சித்ரா தானும் சாப்பிட்டாள். குழந்தைகளுடன் பேசி மகிழ்ந்த சௌமியா கணபதியிடம் கூறினாள், கணா, உன்னோட கொஞ்சம் பேசணும்டா. சௌமிகா, நானும் நிறைய விஷயங்கள் உன்னோட பேசணும். லெட்டர்ல எழுதுற விஷயம் இல்லாததால நேர்ல சொல்ல இன்னும் ஒரு வாரத்துல வர்றதா இருந்த. அதுக்குள்ள நீயே வந்தது சௌகரியமா போச்சுக்கா. குழந்தைகள் தூங்கட்டும்பா, அப்புறமா எல்லாம் பேசலாம். சூர்யா, தீபு, கோ டு பெட். போங்க. கார்த்தால சீக்கிரமா எழுந்திருந்து ஸ்கூலுக்கு போகணும். போங்கப்பா. குவிக். குட் நைட் அப்பா. குட் நைட் அத்தை. குட் நைட் அம்மா. அம்மாவின் கன்னங்களில் முத்தம் பதித்து அவர்கள் அறைக்கு துள்ளி ஓடினார்கள். அதற்குள் சித்ராவும் வேலையை முடித்து கொண்டு வந்தாள். சில வினாடிகள் மௌனம் நீடித்தது. எப்படி ஆரம்பிப்பது என்ற தயக்கம் மூவருக்குமே இருந்தது. அக்கா, சுப்புனியை பத்தி புரிஞ்சுன்றிருப்ப. ரொம்ப பாவம்தான் அவன். என்னால அவனை கோவிச்சுக்க முடியல. அவனை பார்த்தாலே மனசு சங்கடப்பட்டு, நம் மாத்து கடைக்குட்டியா அன்புலையும் பாசத்திலையும் வளர்ந்தவன் சுப்புனி. அவனுக்கு போய் இப்ப குரல் தழுதழுக்க மேற்கொண்டு பேச்சு வராமல் தடைபட எங்கோ வெறித்தபடி வழிந்த கண்ணீரோடு அமர்ந்திருந்தான் கணபதி. குழந்தைகளை கண் கொண்டு பார்க்க முடியலைடா கணா. ரொம்ப சமர்த்து குழந்தைகள். அதுகள் படுற அவஸ்தையை பார்க்க முடியலேடா கணா. ரம்யா சரியா இருப்பாள்னு எனக்கு தோணல. என்ன பண்ணலாம்னு ஒரு வழி சொல்லு கணா. அக்கா, யோசிச்சு யோசிச்சு மண்டை குழம்பித்தான் போச்சு. குழந்தைகளை லீவு நாட்களில் எல்லாம் கூட்டிண்டு வந்துடுவேன். ரம்யா தடுத்தாலும் நான் கண்டுக்கிறதே இல்ல. 3 பெண்கள் பேரிலேயும் பணம் கட்டிண்டு வரேன். நாளைக்கு கல்யாணம் காட்சின்னா உதவிட்டுமேன்னு சுப்புனிக்கு நல்ல வார்த்தை சொல்றேன். வேற என்னக்கா பண்ண முடியும்? இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.